Hi friends, welcome to Vin's Cookbook. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு சூப்பரான பன் ரெசிபி லெமன் கர்ட் பன் எப்படி வீட்லயே ஈஸியா செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். இந்த பன் வந்து கடையில இருக்கக்கூடிய பன் மாதிரியே ரொம்பவே சாஃப்ட்டா இருக்கும். பன் மேல லெமன் கர்ட் ஃபில்லிங்கை ஸ்ப்ரெட் பண்ணிட்டு பேக் பண்ணி எடுக்க போறோம். அதனால இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராகவும் டிஃப்ரெண்டாகவும் இருக்கும். நான் சேர்த்துக்கிட்ட இன்கிரீடியன்ஸ் எல்லாமே பேசிக்கான இன்கிரீடியன்ஸ் தான். அதனால ரொம்ப ஈஸியாவே வீட்டில் செஞ்சிடலாம். இந்த ரெசிபிக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கிறேன். நீங்க ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம். பன் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணணும். அதுக்கு அரை கப் வெதுவெதுப்பான பால் எடுத்துக்கணும். பால் வந்து ரொம்ப சூடா இருக்கக்கூடாது. கை வச்சு தொட்டு பார்த்தோம்னா கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருக்கணும். நல்ல சூடா இருந்ததுன்னா ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகாது. அதோட 2 டீஸ்பூன் சுகர், 1 டீஸ்பூன் இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும். நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ள பன் செய்யறதுக்கு தேவையான மாவை வந்து ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பவுல்ல 1.5 கப் மைதா எடுத்துக்கலாம். உங்களுக்கு மைதா வேண்டான்னா இதே அளவுக்கு கோதுமை மாவு கூட எடுத்துக்கலாம். இந்த மாவோட 1 டேபிள் ஸ்பூன் சுகர், 1 டீஸ்பூன் மில்க் பவுடர் சேர்த்தீங்கன்னா நல்லா ரிச்சாகவும் சாஃப்டாகவும் வரும். அதோட 1 டீஸ்பூன் உப்பு, கூடவே 1/4 கப் ஆயில், ஃப்ளேவர் இல்லாத எந்த குக்கிங் ஆயில் வேணாலும் எடுத்துக்கலாம். அதோட 10 நிமிஷம் ஊற வச்சிருந்த ஈஸ்ட் வந்து நல்லா ஆக்டிவேட் ஆகி நல்லா பொங்கி வந்திருக்கு. அதையும் இதோட சேர்த்துடலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். ஓரளவு நல்லா எல்லாம் கலந்ததுக்கு அப்புறம் கை வச்சு மிக்ஸ் பண்ணீங்கன்னா நல்லா ஈஸியா இருக்கும். இது ஒரு எக்லெஸ் பன். இதுவும் நல்லா சாஃப்டா தான் இருக்கும். இந்த மாவு வந்து கொஞ்சம் ஸ்டிக்கியா தான் இருக்கும். 10 நிமிஷம் நல்லா பிசையும் போது கரெக்டான சாஃப்டான கன்சிஸ்டன்சி வந்துடும். ஓரளவு மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் கை வச்சு பிசைய ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சமா மாவு தூவிட்டு 10 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணும்போது நல்லா சாஃப்டான டோ கிடைச்சிரும். நல்லா மிக்ஸ் பண்ண தான் பன் வந்து நல்லா சாஃப்டா வரும். 10 நிமிஷம் நல்லா பிசைஞ்சதுக்கு அப்புறம் மாவு நல்லா சாஃப்டா வந்திருக்கும். தொட்டு பார்த்தோம்னா லைட்டா ஸ்டிக்கியா தான் இருக்கும். அதனால ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ இந்த மாவை ஒரு கிளிங் ராப் இல்லாட்டினா ஒரு ஈரமான துணி வச்சு மூடி 1.5 மணி நேரத்துல இருந்து 2 மணி நேரம் வெதுவெதுப்பான இடத்துல வச்சு ஊற வைக்க போறோம். மாவு வந்து டபுளா பொங்கி வரும். அது வரைக்கும் ஊறணும். 2 மணி நேரம் ஊறட்டும். அதுக்குள்ள பன் மேல வைக்கக்கூடிய லெமன் கர்ட் ஃபில்லிங் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். லெமன் கர்ட் செய்யறதுக்கு 1/2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃபிளவரோட 3 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து கட்டி எதுவும் இல்லாம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இந்த கார்ன்ஃபிளவர் மிக்ஸ் தான் லெமன் கர்டுக்கு திக்கான கன்சிஸ்டன்சி தரும். லெமன் கர்ட் வந்து முட்டை வச்சும் செய்வாங்க, முட்டை இல்லாமலையும் செய்வாங்க. நான் இன்னைக்கு உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறது முட்டை இல்லாம எப்படி ஈஸியா லெமன் கர்ட் செய்யலாங்கிறது தான். கார்ன்ஃபிளவரை கட்டி எதுவும் இல்லாம கலந்து வச்சதுக்கு அப்புறம் ஒரு பேன்ல 1/4 கப் லெமன் ஜூஸ், கிட்டத்தட்ட 3 எலுமிச்சம்பழத்தோட சாறு, 1/2 கப் சுகர், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் லெமன் ஜெஸ்ட், அதாவது எலுமிச்சம்பழத்தை நல்லா கழுவிட்டு அதோட தோலை வந்து 1 டீஸ்பூன் கிரேட்டர் வச்சு நல்லா துருவி எடுத்துருக்கிறேன். அதை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கணும். அதோட 3 டேபிள் ஸ்பூன் அன்சால்டட் பட்டர் வந்து ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கணும். பட்டரை தொட்டு பார்த்தோம்னா நல்லா சாஃப்டா இருக்கணும். பட்டர் சேர்த்ததுக்கு அப்புறமா தான் கேஸ்ல வச்சு சூடு பண்ணணும். 3ல இருந்து 4 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா சூடாக்கணும். நம்ம சேர்த்துக்கிட்ட பட்டரும் சுகரும் நல்லா மெல்ட் ஆகணும். அது வரைக்கும் நல்லா கொதிக்கணும். ஹை ஃப்ளேம்ல வச்சு சூடாக்க கூடாது. மீடியம் ஃப்ளேம்ல வச்சு தான் சூடாக்கணும். லெமன் கர்ட் வந்து பொதுவாக மஞ்சள் கலர்ல தான் இருக்கும். ஃபுட் கலர் சேர்ப்பாங்க. ஃபுட் கலருக்கு பதிலாக நான் மஞ்சள் பொடி சேர்த்துருக்கிறேன். மஞ்சள் பொடி சேர்க்கறதுனால டேஸ்ட்ல எந்த டிஃபரன்ஸும் இருக்காது, சேமா தான் இருக்கும். அதோட ஹெல்தியும் கூட. பட்டரும் சுகரும் நல்லா மெல்ட் ஆகி ஓரெல்லாம் நல்லா பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல ஃப்ளேமை நல்லா சிம் பண்ணிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த கார்ன்ஃபிளவர் மிக்ஸை சேர்த்துடலாம். கார்ன்ஃபிளவர் மிக்ஸ் சேர்த்ததுமே கைவிடாது மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா கட்டி ஆயிடும். நமக்கு ஸ்மூத்தான டெக்ஸ்சர் தான் வேணும். அதனால மிக்ஸ் பண்ணிட்டே இருந்தோம்னா ஸ்மூத்தான டெக்ஸ்சர் வந்துடும். சிம் ஃப்ளேம்ல வச்சு 2ல இருந்து 3 நிமிஷம் ஓரளவு திக்கான ஸ்மூத் கன்சிஸ்டன்சி வரது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். 3ல இருந்து 4 நிமிஷத்துல ஓரளவு ஸ்மூத்தி டெக்ஸ்சர் கிடைச்சிரும். கேஸ் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா 3 டேபிள் ஸ்பூன் கண்டென்ஸ்ட் மில்க் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும். கண்டென்ஸ் மில்க் சேர்க்கறதுனால லெமன் கர்ட் வந்து நல்ல சில்கியா வரும். அதோட டேஸ்டும் ரொம்ப சூப்பரா இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா சீவ்ல வச்சு ஃபில்டர் பண்ணோம்னா 1-2 கட்டி ஏதாவது இருந்ததுன்னா கூட ஃபில்டர் பண்ணும்போது லெமன் கர்ட் வந்து நல்ல ஸ்மூத்தா வந்துடும். இந்த லெமன் கர்ட் வந்து ஒரு ஃபேமஸான பிரிட்டிஷ் டெசர்ட் வெரைட்டி. இந்த லெமன் கர்டை பன்னோட மட்டும் இல்லாம பிரெட்ல ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும். அதோட சீஸ் கேக்ஸ், பைஸ், டார்ட் வெரைட்டிஸோட வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப சூப்பரா இருக்கும். நல்லா ஃபில்டர் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு கிளிங் ராப் வச்சு நல்லா கவர் பண்ணிட்டு ஃப்ரிட்ஜில் 2 மணி நேரம் வச்சதுக்கு அப்புறம் சர்வ் பண்ணீங்கன்னா சூப்பரான லெமன் கர்ட் வந்து ரெடி ஆயிடும்.
கிளிங் ராப் செய்யும்போது இந்த மாதிரி லெமன் கர்டை வந்து தொடுறது மாதிரி ரேப் பண்ணணும். அப்பதான் லேயர்ஸ் எதுவும் ஃபார்ம் ஆகாம இருக்கும். இந்த மாதிரி ரேப் பண்ணணும். ரேப் பண்ணியாச்சு. 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் இருக்கட்டும். 2 மணி நேரத்துக்கு அப்புறம் சூப்பரான லெமன் கர்ட் ரெடி ஆயிடுச்சு. கிளிங் ராப்பை எடுத்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா 1 மாதம் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்கன்னா கெடாமல் இருக்கும். கண்டிப்பாக இந்த லெமன் கர்டை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பன் செய்ய ஆரம்பிச்சிடலாம். கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்தில் மாவு நல்லா டபுளாக பொங்கி வந்திருக்கு. ஒரு சப்பாத்தி பலகையில் கொஞ்சமாக மைதா மாவு தூவிட்டு டபுளாக பொங்கி வந்திருந்த மாவை 5 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அப்போ தான் நமக்கு பன் வந்து நல்லா சாஃப்டாக வரும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாவை சின்ன சின்ன பால்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும். நான் எடுத்திருந்த மாவுக்கு கிட்டத்தட்ட 7 பால்ஸ் வந்திருந்தது. கட் பண்ணிட்டு கிராக் எதுவும் இல்லாமல், அதாவது வெடிப்பு எதுவும் இல்லாமல் நல்ல ஸ்மூத்தான பால் மாதிரி உருட்டி எடுத்துக்கணும். இந்த மாதிரி மாவை வந்து ஒரு 3-4 தடவை பின்பக்கமாகவே மடிச்சு விட்டுட்டே வரணும். அதுக்கப்புறமா கை வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா மாவு வந்து கிராக் எதுவும் இல்லாமல் வந்துடும். இப்படி நீங்கள் செஞ்சும் உங்களுக்கு கிராக்ஸ் நிறைய வந்ததுன்னா இந்த மாதிரி மறுபடியும் சப்பாத்தி பலகையில் ரோல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிராக் எதுவும் இல்லாத ஸ்மூத்தான பால் உங்களுக்கு கிடைச்சிரும். இந்த மாதிரி எல்லா பாலையும் கிராக் இல்லாமல் உருட்டி எடுத்துக்கணும். இந்த மாதிரி பால்ஸ் எல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறம் லெமன் கர்டை வந்து நடுவில் வச்சு ஃபில் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு ஸ்பூன் வச்சு நடுவில் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கணும். இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்த லெமன் கர்டை வந்து 1 டீஸ்பூன் இல்லைனா 2 டீஸ்பூன் ஃபில் பண்ணிக்கணும். ஃபில் பண்ணதுக்கப்புறம் பட்டர் பேப்பர் போட்டு வச்சுருந்த மைக்ரோவேவ் சேஃப் ட்ரேயில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த மாதிரி எல்லா பன்ஸையும் ரெடி பண்ணி எடுத்துக்கணும். பன்ஸ் எல்லாம் ரெடியானதும் மைக்ரோவேவில் வச்சு பேக் பண்ணி எடுக்க போகிறேன். 10 நிமிஷம் 180 டிகிரி செல்சியஸில் ப்ரீஹீட் பண்ண ஓவனில் 15 நிமிஷம் வச்சு பேக் பண்ணி எடுக்க போகிறேன். இதே இதை குக்கர் இல்லாட்டினா பேனில் வச்சு கூட செய்யலாம். 7லேருந்து 8 நிமிஷம் லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ப்ரீஹீட் செஞ்சுட்டு அதே லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு 20லேருந்து 25 நிமிஷம் வச்சு பேக் பண்ணிங்கன்னா இதே மாதிரி சாஃப்டான பன் உங்களுக்கு கிடைக்கும். குக்கரில் வச்சும் பேனில் வச்சும் ஆல்ரெடி கேக் பேக் பண்ண வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அதோட லிங்க்கை வந்து நான் ஐகானில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா போய் செக் பண்ணிக்கோங்க. கிட்டத்தட்ட 15 மினிட்ஸில் சூப்பரான சாஃப்டான பன் ரெடி ஆகிடுச்சு. 10 நிமிஷம் ரெஸ்டிங் டைம் கொடுத்துட்டு சர்வ் பண்ண ஆரம்பிச்சிட வேண்டியதான். இதுக்கு மேலே நீங்கள் வந்து எந்த டாப்பிங் வேணாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம். நான் இன்னைக்கு சாக்கோ சிப்ஸை வச்சு டாப்பிங் பண்ண போகிறேன். சாக்கோ சிப்ஸ் வந்து இன்னைக்கு எல்லா சூப்பர் மார்க்கெட்லையும் ஈஸியாக அவைலபிளாக இருக்குது. இந்த மாதிரி எல்லா பன்ஸ்லையும் சாக்கோ சிப்ஸ் வச்சுட்டு இதுக்கு மேலே பவுடர் பண்ண சுகரை வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணிங்கன்னா சூப்பரான லெமன் கர்ட் பன்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஒரு சாக்கோ சிப்ஸுக்கு பதிலாக 2-3 சாக்கோ சிப்ஸ் வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. பன் வந்து நல்லா சூப்பராக பேக் ஆகி உள்ளக்கையும் நல்ல சாஃப்ட் லேயர்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த சூப்பரான ரொம்ப ஈஸியான அதுவும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான இந்த லெமன் கர்ட் பன்னை வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க. உங்களுக்கு என்னோட ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்களை பார்க்குறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். தேங்க்யூ.